கட்சி தலைவர்களை வரவேற்கவும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் இசைக்கலைஞர்கள் பயன்படுத்தப்படுவதால் தேர்தல் திருவிழாவில் அவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வானுயர பல வண்ணங்களில் கட்சி கொடிகள், திரும்பும் திசையெங்கும் தொண்டர்கள் கூட்டம், தலைவர்களின் பேச்சுகளை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் பொதுமக்கள் என்று லோக்சபா தேர்தல் களம் களை கட்டி வருகிறது. தினமும் எங்கு நோக்கினும் அரசியல் பரப்புரை நிகழ்ச்சி தீவிரமடைந்துள்ளது. இந்த பரப்புரை நிகழ்ச்சிகளில் அரசியல் கட்சி தலைவர்களை வரவேற்கவும் சோர்வடையும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் அரசியல் கட்சியினர் இசையினை தேர்வு செய்கின்றனர். மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் இசைய வைக்கின்ற சாதனமான இசை படித்தவர் முதல் பாமரன் வரை அனைவரையும் கவரக்கூடியதாய் இருக்கிறது. காலத்தின் முதல் தகவல் தொடர்பு சாதனமாகவும் பரப்பு முறையாகவும் இருந்த பறை தற்காலத்தில் அரசியல் பரப்புரைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. உரிய வரவேற்பு கிடைக்காமல் அழிந்து வரும் சூழலில் லோக்சபா தேர்தலால் கணிசமான வருவாய் கிடைப்பதாக தெரிவிக்கும் இசைக்கலைஞர்கள் தினசரி வாய்ப்புகளும் அதனால் வருவாய் கிடைத்து வருவதும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். நிமிர்வு கலையகம்னு ஒரு பறை குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம். இப்போ தேர்தல் களத்துல இப்போ அதிகமா பரப்புரை பிரச்சாரத்திற்கு பறை கலைஞர்கள், ஜமாப் இது போன்ற கலைஞர்களை அதிகமா பயன்படுத்துறாங்க. இது எப்படின்னா இதையே மட்டுமே நம்பி வாழ்ற கலைஞர்களுக்கு இது ஒரு ஊக்கமளிக்கக்கூடியதா இருக்குது. அதுபோக எப்படின்னா இந்த தேர்தலை ஒட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் பாகுபாடின்றி கூப்பிடுறாங்க. நாங்களும் பாகுபாடு இல்லாம போறோம். மாணவர்கள் தான் அதிகமா இசைக்கலைஞர் இந்த இசைகள்லாம் பறக்கிறாங்க. பறைகள்லாம் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா வருமானம் கிடைக்குது. ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இது. முதல்ல நினைச்ச மாதிரி இந்த கலையை நான் செய்யக்கூடாது நீ செய்யக்கூடாதுன்ற எல்லாருமே செய்யலாம். ஏன்னா கலைங்கிறது சந்தோஷமான விஷயம், நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்படி நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா தமிழர் கலை அடித்தால் ஆடாதவன் கூட ஆடுவான். ஆங்கிலேயனா இருந்தாலும் சரி, அது சாதாரண ஆசாமியா இருந்தாலும் சரி, இந்த இசைக்கு முன்னாடி எது நிக்காது. என்றோ ஓரிரு நாட்கள் கோவில் விழாக்களில் ஒலித்துக் கொண்டிருந்த இந்த இசை சத்தங்கள் தேர்தல் காலமான தற்போது 8 திக்கும் இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.